சேலம் மக்களவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெகதீசனை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அயோத்தியாபட்டினம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். அரசியல் தேர்தல் வரும்போது ஆசிரியர் பிரச்சனையை கேட்டு தீர்ப்பேன் என்ற ஐயா ஸ்டாலின் சொல்வது தேர்தல் அரசியல். தேர்தல் வரும்போது 1000 ரூபாய் கொடுத்தேனே வந்ததா என்று கேட்பது தேர்தல் அரசியல். மக்கள் அரசியல் என்பது அது அல்ல. மக்கள் அரசியல் என்பது அது அல்ல. ஏனென்றால் அரசியல்வாதிகள் அடுத்த தேர்தலில் ஓட்டப்படி வாங்குவது என்பதை பற்றி சிந்திப்பான். தலைவன் மட்டும்தான் அடுத்த தலைமுறையின் வாழ்க்கை பற்றி சிந்திப்பான். அடுத்த தலைமுறையின் வாழ்க்கை பற்றி சிந்திப்பதுதான் மக்களின் அரசியல். மக்களின் அரசியல் என்ன? மக்களின் அரசியல் என்ன? ஒரு நாட்டில் கல்வி அமைச்சர் எழுந்து 100 விழுக்காடு கல்வி வரி பெற்ற மாநிலமாக என் மாநிலம் வர வேண்டும், அதான் எங்கள் கனவு. ஆனால் இப்போது 80 விழுக்காடு தான் கல்வி வரி பெற்ற மாநிலமாக இருக்கிறது. இதை 100 விழுக்காடு கல்வி வரி பெற்ற மாநிலமாக மாற்றுவதற்கு நாங்கள் கல்வியின் தரத்தை உயர்த்துகிறோம், பள்ளி கல்லூரிகளின் தரத்தை உயர்த்துகிறோம், பேராசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்களை அதிகமாக சேர்க்க இருக்கிறோம், ஆசிரியர்களுக்கு அதிகமாக ஊதியம் கொடுக்க இருக்கிறோம், மாணவர்கள் கல்வி படிப்பதற்கு நிறைய வசதிகளை செய்து கொடுக்க இருக்கிறோம். இப்படி பேசினால் அது அறிவார்ந்த சமூகம், அது மக்கள் நலன் சார்ந்த சமூகம், ஒழுக்க மிகுந்த சமூகமாக உருவாகிறது என்று பொருள். ஆனால் நிதி அமைச்சர் எழுந்து 45,000 கோடிக்குத்தான் ஆண்டு ஒன்றுக்கு சாராயம் விற்கிறது, அதை 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு நாங்கள் திட்டங்கள் தீட்டிக் கொண்டு இருக்கிறோம் என்று பேசுவது அது என்ன அரசியல்? அது என்ன அரசியல் என்று யோசியுங்கள். இந்த அரசியலை தான் உங்கள் பிள்ளைகள் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். மக்கள் அரசியல், தேர்தல் அரசியல் என்றால் என் அன்பு தம்பி தங்கைகளே, என் அருமை பெற்றோர்களே, பஸ் கட்டணம் மாணவர்களுக்கு இலவசம் என்பதல்ல. அது தேர்தல் அரசியல், கட்சி அரசியல். மக்கள் அரசியல் என்ன? ஆக சிறந்த கல்வியை தரமாக, சரியாக, சமமாக, இலவசமாக கொடுத்துவிட்டு 10 லட்சம், 5 லட்சம், 15 லட்சம் கட்டி படிக்க வேண்டிய நிலையில் இல்லாது ஆக சிறந்த கல்வியை இலவசமாக கொடுத்துவிட்டு பஸ் கட்டணம் எடுத்துக்கொண்டு போய் படிடா மகனே என்று சொல்வது மக்கள் அரசியல். 1000 ரூபாய் எங்க அம்மாவுக்கு கொடுத்து விட்டு மாசம் 3000 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி குடிக்க வைக்கிற நிலைமையை மாற்றி தூய குடிநீரை என் தாய்க்கு விநியோகம் பண்ணிட்டு என் தாய்க்கு கிடைக்கும்படி செஞ்சுவிட்டு 1000 ரூபாயை அவர் அரசை வச்சுப்பது மக்கள் நலன் சார்ந்த அரசியல், மக்கள் அரசியல். இதை நீங்கள் அறிவார்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். ஓட்டுக்கு காசு கொடுத்து ஓட்டை வாங்குவது தேர்தல் அரசியல். ஓட்டுக்கு காசு கொடுக்க முடியாது, உளமாற உனக்காக நின்று மண்ணுக்கு மக்களுக்குமாக சேவை செய்வேன் என்று நிற்பது மக்கள் அரசியல். இதை என் அன்பு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே வளர்ச்சி வளர்ச்சி என்று கட்டமைப்பது வெறும் வார்த்தையில் தான். இந்த ஆலைகள், இத்தனை ஆலைகள் இந்த நாட்டுக்குள் உள்நுழைந்திருக்கிறது. நம் நாடு என்ன வளர்ச்சி அடைந்திருக்கிறது? வளர்ச்சி அடைந்து விட்ட மாநிலத்தில் எதற்காக இலவச அரிசி? வளர்ச்சி அடைந்த மாநிலத்தில் எதுக்காக குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய்? வளர்ச்சி அடைந்த மாநிலத்தில் மதிப்புமிக்க வாக்குக்கு எதுக்கு 500 ரூபாய் காசு? வளர்ச்சி அடைந்து விட்டதே. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, ஒரு பண்டிகை, பொங்கல் பண்டிகைக்கு 650 கோடிக்கு குடிக்கிற மக்களுக்கு எதுக்கு இலவசம்? ஒரே நாள் பொங்கல், ஒரே நாள் தீபாவளி, ஒரு நாள் தீபாவளி பண்டிகைக்கு 650 கோடிக்கு குடிக்கிற அளவுக்கு காசு வச்சிருக்கிற நாட்டின் மக்களுக்கு எதற்காக இலவசம்? ஒரு பிடித்த நடிகரின் திரைப்படம் வெளியானால் ஒரே நாள் வசூல், ஒரு நாள் காட்சிகளில் வசூல் 34 கோடி. மது மயக்கத்திற்கும் கேளிக்கைக்கும் பொழுதுபோக்குக்கும் இவ்வளவு பணத்தை கொட்டி கொடுக்கிற வசதி இருக்கிற என் நாட்டு குடிகளுக்கு எதற்காக இலவசம்? எதற்காக? அதுதான் தேர்தல் அரசியல். ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது. என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். இலவசம் என்பது வளர்ச்சி திட்டமே அல்ல, அது கொடுமையான வீழ்ச்சி திட்டம், தன்மானத்தை இழக்க வைக்கும் திட்டம். மானத்திற்காக உயிரை விட்ட தமிழ் தேசிய மக்களை தன்மானம் இழந்து கையேந்த வைக்கிற திட்டம். என்ன கொடுக்கிறார்கள்? மிக்சி இலவசம். என்ன கொடுக்கிறார்கள்? கிரைண்டர் இலவசம். என்ன கொடுக்கிறார்கள்? சைக்கிள் இலவசம். என்ன கொடுக்கிறார்கள்? மடிக்கணினி, லேப்டாப் இலவசம். ஏன் தண்ணீர் இலவசமாக இல்லை? ஏன் இல்லை? இதில் எல்லாம் இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறீர்கள்? இலவசத்தை சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் விமர்சிக்கிறார்கள் என்ற உடனேயே விலையில்லா மடிக்கணினி,
விலையில்லா மிக்சி, விலையில்லா கிரைண்டர், இலவசங்கிற சொல்லை எடுத்துட்டு விலையில்லா என்று போடுகிறார்கள். விலையில்லா, எங்களுக்கு விலையில்லா. நீங்க வாங்குற கம்பெனிலேயே உங்களுக்கு விலை இல்லவா? உங்களுக்கு விலை இருக்குல்ல? அப்ப அந்த விலை யார் கொடுத்த விலை? எங்க விலை, நாங்க கொடுத்த காசு, நாங்க கொடுத்த காசு. இது எவ்வளவு பெரிய ஏமாற்று! செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.